இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணு ஆயுத திட்டத்தை கைவிட தயாராகும் ஈரான், ஒப்புக்கொள்ளாவிட்டால் தாக்குதல், மிரட்டும் ட்ரம்ப். ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. அடுத்த நொடியே எரிபொருள் விலையில் பதிவாகிய திடீர் மாற்றம். ஈரான் அணுமின் நிலையம் அருகே தாக்குதல், ரஷ்யா கடும் எச்சரிக்கை. வஞ்சகமான அமெரிக்க ஜனாதிபதி, முத்திரை குத்திய IRGC. ட்ரம்பின் கருத்து மீண்டும் திட்டவட்டமாக மறுப்பு. ஈரானுக்கு இன்னொரு வாய்ப்பு, ட்ரம்பின் அடுத்த பகிரங்க எச்சரிக்கை. ஆசிய பங்குச் சந்தைகள் கடும் சரிவு, ட்ரம்பின் எச்சரிக்கையால் முதலீட்டாளர்கள் அச்சம். இதுவே சரியான நேரம், நெதன்யாகுவின் மாஸ்டர் பிளான் கசிந்தது, ட்ரம்புடனான மிக ரகசிய உரை. ஹார்முஸில் அதிகரிக்கும் உச்சகட்ட பதற்றம், சர்வதேச போர்க்களத்தில் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இனி விரிவான செய்திகள். அணு ஆயுத திட்டத்தை கைவிட தயாராகும் ஈரான், ஒப்புக்கொள்ளாவிட்டால் தாக்குதல், மீண்டும் மிரட்டும் ட்ரம்ப். ஈரான் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள மிகவும் விரும்புகிறார்கள், நாங்களும் ஒரு உடன்பாட்டை மேற்கொள்ள விரும்புகிறோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைத்தது குறித்து அவர் கூறுகையில், நாம் 5 நாட்கள் கால அவகாசம் கொடுத்துள்ளோம், அது எப்படி செல்கிறது என்பதை பார்க்கலாம், அது நன்றாக சென்றால் இதை தீர்வு காண முடியும், இல்லையெனில் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் ஈரானுடன் இன்று நாங்கள் ஒன்றாக பேசுவோம், பெரும்பாலும் தொலைபேசி வழியாக இருக்கும். மத்திய கிழக்கில் உள்ள எங்கள் கூட்டாளிகள், அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக கருதப்படுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அடுத்ததாக அமைதிக்கு பதிலாக ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிட தயாராக இருக்கலாம் என சுட்டிக்காட்டினார். நாளை காலை அவர்களின் நேரப்படி $10 பில்லியன் செலவில் கட்டப்பட்ட அவர்களின் மிகப்பெரிய மின்சார உற்பத்தி நிலையங்களை நாங்கள் தாக்க திட்டமிட்டிருந்தோம் என்று அவர் கூறினார். அது மிகவும் பெரியதும் வலுவானதுமாக இருந்தது, பணத்திற்கு குறைவில்லை, ஒரு தாக்குதலிலேயே அது அழிந்துவிடும், அது முற்றிலும் சரிந்து போகும், அவர்கள் ஏன் அதை விரும்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதனால் அவர்கள் தான் எங்களை தொடர்பு கொண்டார்கள், நான் அழைக்கவில்லை, அவர்கள் ஒரு உடன்பாட்டை விரும்புகிறார்கள் என்று ட்ரம்ப் கூறினார். நாங்களும் ஒரு உடன்பாட்டை செய்ய மிகவும் தயாராக இருக்கிறோம், ஆனால் அது ஒரு நல்ல உடன்பாடாக இருக்க வேண்டும். இனி எந்த போரும் இருக்கக்கூடாது, அணு ஆயுதங்களும் இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு இனி அணு ஆயுதங்கள் இருக்காது, அவர்கள் அதற்கு சம்மதிக்கிறார்கள், அந்த விஷயத்தில் எந்த தளர்வும் இல்லை, இல்லையெனில் எந்த உடன்பாடும் இருக்காது என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை அமெரிக்காவிற்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கும் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை நாங்கள் மறுக்கிறோம் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. அடுத்த நொடியே எரிபொருள் விலையில் பதிவாகிய திடீர் மாற்றம். ஈரானிய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலைகள் பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளன. அதன்படி அமெரிக்க ஜனாதிபதியின் திடீர் அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் மசகு எண்ணெய் விலையில் சரிவு பதிவாகியுள்ளது. இதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாயின் விலை 7.16% சரிவடைந்து $104.43 அமெரிக்க பதிவாகியது. WTI ரக மசகு எண்ணெய் விலை 7.59% என்ற பாரிய வீழ்ச்சியை சந்தித்து ஒரு பீப்பாய் $90.77 அமெரிக்க குறைந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் மோதல்களுக்கு முழுமையான மற்றும் நிலையான தீர்வை எட்டும் நோக்கில் ஈரானுடன் கடந்த 2 நாட்களாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் அறிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்த திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் அடுத்த 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் எந்த ஒரு மறைமுகமான அல்லது நேரடியான பேச்சுவார்த்தையையும் மேற்கொள்ளவில்லை என ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் அணுமின் நிலையம் அருகே தாக்குதல், ரஷ்யா கடும் எச்சரிக்கை. ஈரானின் புஷர் அணுமின் நிலையத்திற்கு அருகே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மிகவும் ஆபத்தானவை என்று ரஷ்யா கடுமையாக எச்சரித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ்,
இத்தகைய நடவடிக்கைகள் ஈடு செய்ய முடியாத பேரழிவுகளை உண்டாக்கக்கூடும் என்று கவலை தெரிவித்துள்ளார். அணுசக்தி கட்டமைப்புகளுக்கு அருகில் நடத்தப்படும் ராணுவ தாக்குதல்கள் சர்வதேச பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்றும் இதுகுறித்து ரஷ்யா தனது கண்டனத்தை அமெரிக்காவிடம் நேரடியாக பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலானது அணுமின் நிலையத்தின் முக்கிய பகுதிக்கு மிக அருகாமையில் விழுந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போதைக்கு அணுக்கசிவு எதுவும் ஏற்படவில்லை என்றும் கதிர்வீச்சு அளவு சீராக இருப்பதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியது. ரஷ்யாவால் கட்டப்பட்ட இந்த அணுமின் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான ரஷ்ய நிபுணர்கள் பணியாற்றி வரும் சூழலில் அங்கு நிலவும் போர் பதற்றம் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை தணிக்க ராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டு அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. வஞ்சகமான அமெரிக்க ஜனாதிபதி முத்திரை குத்திய ஐஆர்ஜிசி டிரம்பின் கருத்து மீண்டும் திட்டவட்டமாக மறுப்பு. ஈரானின் ஐஆர்ஜிசி டிரம்பை ஒரு வஞ்சகமான அமெரிக்க ஜனாதிபதி என்று வர்ணித்ததோடு அவரது முரண்பாடான நடத்தை போர்க்களத்தில் இருந்து எங்களை கவனத்தை திசை திருப்பாது என்று கூறியுள்ளது. டிரம்ப் முக்கியமான உடன்பாட்டு அம்சங்கள் எட்டப்பட்டதாக கூறியிருந்த நிலையில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் மறுத்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையை எதிரொலிக்கும் வகையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்படுவதை ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் மறுத்துள்ளார். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. மேலும் நிதி மற்றும் எண்ணெய் சந்தைகளை கையாளுவதற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிக்கியுள்ள சகதிகளில் இருந்து தப்பிப்பதற்கும் போலி செய்திகள் பயன்படுத்தப்படுகின்றன என்று அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானுக்கு இன்னொரு வாய்ப்பு. டிரம்பின் அடுத்த பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எதிர்த்து விடுக்கும் அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டுவர இன்னும் ஒரு வாய்ப்பு உள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். எதுவாயினும் அமெரிக்காவும் உலகமும் விரைவில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஈரானின் ராணுவ திறன்களை அழித்து விட்டதாக முன்பே கூறிய கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்திய அவர் அமெரிக்காவை அச்சுறுத்தும் அந்த ஆட்சியின் திறனை முழுமையாக சீர்குலைத்து வருகிறேன் என்று அவர் தெரிவித்தார். ஆசிய பங்குச்சந்தைகள் கடும் சரிவு. டிரம்பின் எச்சரிக்கையால் முதலீட்டாளர்கள் அச்சம். ஈரானுடனான போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று ஆசிய பங்கு சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தனது ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்துவிட வேண்டும் என்றும் இல்லையெனில் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மொத்தமாக அளிக்கப்படும் என்றும் விடுத்த இறுதி எச்சரிக்கையே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாகும். டிரம்பின் இந்த மிரட்டல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தடையை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை முதலீட்டாளர்களிடையே உருவாக்கியது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து தென்கொரியாவின் பிரதான பங்குச்சந்தையான காஸ்பி 6.5% என்ற வரலாறு காணாத சரிவை கண்டது. ஜப்பானின் நிக்கே 3.5%, ஹங்காங்கின் ஹாங் செக் 4% மேலும் சரிந்தன. அதே நேரம் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. பிரெண்ட் மசகு எண்ணெய் ஒரு பெரல் $113 தாண்டியுள்ளது. ஒருவேளை ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் எண்ணெய் விலை பெரலுக்கு $150 முதல் $200 வரை உயரக்கூடும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதுவே சரியான நேரம். நெதன்யாகுவின் மாஸ்டர் பிளான் கசிந்தது. டிரம்புடனான மிக ரகசிய உரை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கிடையே இடம்பெற்ற மிக ரகசியமான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களுக்கு முன்னதாக இடம்பெற்ற மிக மிக ரகசிய உரையாடல் அது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய முன்னாள் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனி மற்றும் அவரது முக்கிய தளபதிகள் தெஹ்ரானில் ரகசியமாக சந்திப்பதை உளவுத்துறை உறுதி செய்தது. தெஹ்ரானில் உள்ள ஒரு ரகசிய வளாகத்தில் சனிக்கிழமை காலை சந்திக்கவிருப்பதை உளவுத்துறையினர் கண்டறிந்தனர். இந்த சந்திப்பு முதலில் சனிக்கிழமை இரவு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் திடீரென காலையிலேயே மாற்றப்பட்டது. இந்த தகவலை அறிந்த நெதன்யாகு உடனடியாக ட்ரம்பை தொடர்பு கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானிய தலைமையை தலை துண்டிக்கும் தாக்குதலை நடத்த நெதன்யாகு ட்ரம்பை வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்பை கொல்ல ஈரான் ஒரு கூலிப்படையை ஏவி சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியிருந்தது.
முன்னாள் ஈரான் தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கவே இந்த சதி நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை நினைவுபடுத்திய நெதன்யாகு, உங்களை கொல்ல முயன்றவர்களை பழிவாங்க இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது என டிரம்பிடம் கூறியுள்ளார். ஈரானின் அச்சுறுத்தலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர இதுவே சரியான வழி என அவர் அழுத்தம் கொடுத்துள்ளார். நெதன்யாகுவின் வாதத்தை ஏற்று பிப்ரவரி 27 டிரம்ப் தாக்குதலுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 28 அதிகாலை ஈரானில் குண்டுகள் வீசப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கமேனி கொல்லப்பட்டதாக அன்று மாலையே டிரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் ஈரானின் பதிலடி தாக்குதலில் 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளனர். கமேனிக்கு பதிலாக அவரது மகன் முஜ்தபா கமேனி புதிய தலைவராக பதவியேற்றுள்ளார். ஹார்முஸில் அதிகரிக்கும் உச்சகட்ட பதற்றம், சர்வதேச போர்க்களத்தில் ஈரானுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்க ஈரானுவ பலத்தை பயன்படுத்த அனுமதிக்குமாறு ஐநா பாதுகாப்பு சபையில் பஹ்ரைன் வரைவு தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது. சர்வதேச வர்த்தக கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஹார்முஸ் நீரிணை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாடுகள் தன்னிச்சையாகவோ அல்லது கூட்டுப்படைகளாகவோ இணைந்து ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்க இந்த தீர்மானம் வழிவகுக்கிறது. ஐநா சாசனத்தின் 7வது அத்தியாயத்தின் கீழ் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இது பொருளாதார தடைகள் முதல் நேரடி ராணுவ தாக்குதல் வரை அனுமதி வழங்கக்கூடிய மிக வலிமை மிக்க சட்டப்பிரிவாகும். இந்த தீர்மானத்திற்கு அமெரிக்கா மற்றும் பிற வளைகுடா நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. ஈரானின் அச்சுறுத்தலால் உலக எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் இத்தகைய செயல்கள் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என அந்த வரைவு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு எதிராக ஈரான் முன்னெடுக்கும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். சர்வதேச கடல்வழி போக்குவரத்தை தடுக்கும் முயற்சிகளை முறியடிக்க உறுப்பு நாடுகளுக்கு அதிகாரம் வழங்குதல், ஈரானுக்கு எதிராக குறிவைக்கப்பட்ட தடைகளை விதிப்பதற்கான தயார் நிலை என்பவை பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த தீர்மானம் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்படுவது கடினம் என ராஜதந்திரிகள் கருதுகின்றனர். ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா இந்த தீர்மானத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஒரு தீர்மானம் நிறைவேற 15 உறுப்பினர்களில் குறைந்தது 9 நாடுகளின் ஆதரவு தேவை என்பதோடு 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தீர்மானம் ஒருபுறம் இருக்க, அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகிறது. சுமார் 2500 கடற்படை வீரர்கள், USS பாக்ஸர் என்ற பிரமாண்ட போர்க்கப்பல் மற்றும் ஏனைய போர்க்கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் கடற்கரை பகுதிகள் அல்லது முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவு மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டாலும் ஈரானுக்குள் தரைவழி பாதைகளை அனுப்புவது குறித்து இதுவரை இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.